Dear students, welcome to biology class. Today we are going to see about new unit 24, environmental science. See the introduction. Nature has the power to refresh and renew. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹெலன் ஹெல்லர் சொல்லியிருக்காங்க. நேச்சர் வந்து என்ன பண்ணுன்னா தன்னைத்தானே வந்து என்னது புதுப்பிச்சக்கூடிய ஒரு அது கெப்பாசிட்டி உடையது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க? ஹெலன் ஹெல்லர் இல்லையா? Elements of nature continuously undergo the changes and transformation. ஸோ இந்த இயற்கையோட கூறுகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்ச்சியாக சேஞ்சஸ் ஆகிட்டே தான் இருக்கும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ப்ரொவைட்ஸ் ஹோலிஸ்டிக் நாலேஜ் அபவுட் நேச்சுரல் ப்ராசஸ், எஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அண்ட் சொல்யூஷன் டு ஓவர் கம் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுனா இந்த இயற்கை பற்றிய ஒரு முழு விழிப்புணர்வு வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கே. ஸோ அது வந்து இந்த என்விரான்மெண்டலை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அண்ட் தென் அதை எப்படி வந்து பாதுகாக்கணும், ஸோ அந்த எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஹியூமன் பீயிங்க்கே வேணும். அண்ட் தென் environmental issues such as pollution, global warming, ozone layer depletion, acid rain, deforestation, landslide, drought and desertification have gained major focus across the வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆகுது அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அது என்னது இதுன்னா பொல்யூஷனு, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறது, ஓசோன் லேயர் டிப்ளிஷன் அதாவது ஓசோனில் ஓட்டை விழுறது, ஆசிட் ரெயின், டிஃபாரஸ்டேஷன், லேண்ட்ஸ்லைட்னா நிலச்சரிவு, ட்ராட்னா வறட்சி, டெசர்டிஃபிகேஷன்னா பாலைவனம், அது எல்லாமே வந்து என்னதுன்னா இது எல்லாமே மேஜர் இஷ்யூஸ் ஃபார் என்விரான்மெண்டல். ஓகேவா? அண்ட் தென் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் ஆன் எர்த் ஃபார் கண்டினியூட் அவைலபிலிட்டி. ஸோ இந்த இயற்கையாகவே வந்து என்ன இருக்குன்னா திரும்ப திரும்ப ரெனியூ பண்ணிக்கிறதுக்கு அது கெப்பாசிட்டி இருக்குது, அதாவது இந்த இயற்கைக்கு இருக்குது. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ரிமைன்ஸ் as of our responsibility to reduce and restrain our activities that will affect the natural process. ஸோ அதே டைமில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய பொல்யூட் பண்ணிடுறோம். அண்ட் தென் ஹியூமன் பீயிங்ஸ் சரி, அனிமல்ஸும் சரி பொல்யூட் பண்ணிடுறோம். அதை வந்து எப்படி பாதுகாக்கணும், அண்ட் தென் வந்து என்ன வேலை வந்து அது கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண இப்போ அது கண்டிப்பாக அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இல்லையா? ஹியூமன் பீயிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். லிவிங் ஆர்கனிசம் adjust themselves according to their habitat and changes in the ecosystem. இந்த சூழ்நிலை மண்டலத்துக்கு ஏற்ப லிவிங் ஆர்கனிசம் என்ன பண்ணுன்னா தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஹேபிட்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்குது இல்லையா? அப்போ தானே அது சர்வைவ் ஆக முடியும். ஆல் லிவிங் ஆர்கனிசம் டெவலப் சர்டன் மார்ஃபாலஜிக்கல், anatomical, physiological and reproductive adaptation with help them to survive better to withstand environmental conditions. ஸோ இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனில் எல்லா ஆர்கனிசம் உயிர் வாழணும் அப்படின்னா தன்னுடைய மார்ஃபாலஜிக்கலாக அண்ட் தென் அனாட்டமிக்கலாக அதனுடைய ஒர்க் ரீதியாக அண்ட் ரீப்ரொடக்டிவ் அதாவது இனப்பெருக்க முறையில் தன்னைத்தானே என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது அப்படின்னா சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு சில அடாப்டேஷன் கண்டிஷன்ஸ் வந்து அது வச்சுருக்குல்ல, ஹேபிட்டட்லையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த அப்போ தான் வந்து உயிர் வாழ முடியும், அந்த நேச்சரில் வந்து உயிர் வாழ முடியும். அந்த கண்டிஷன்ஸோடு தான் என்ன இருக்குது, எல்லா லிவிங் ஆர்கனிசமும் இருக்குது இல்லையா? ஸோ இன் திஸ் லெசன் deal with biogeochemical cycle, adaptation by the plants and animals, water conservation and recycling of water. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். பயோஜியோகெமிக்கல் அப்படின்னா உயிர் புவி சைக்கிள், அது அதனுடைய ரிலேஷன்ஸ். அண்ட் தென் அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், என்னென்ன அடாப்டேஷன் வச்சுருக்கு, சர்டன் அனிமல் அண்ட் பிளான்ஸ் வந்து என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது. அண்ட் தென் வாட்டர் கன்சர்வேஷன் என்ன பண்ணுறோம், ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். பயோ மீன்ஸ் லைஃப், ஜியோ மீன்ஸ் எர்த் இல்லையா? பயோனா லைஃப் அதாவது உயிர் அப்படின்னு அர்த்தம், ஜியோனா எர்த். பயோஸ்பியர் இஸ் த பார்ட் ஆஃப் த எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட். ஸோ பயோஸ்பியர் அப்படிங்கிறது இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு உயிர்கோளம் சொல்லுவாங்க. பயோஸ்பியர்னா உயிர்கோளம், அதாவது உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆல் ரிசோர்ஸஸ் ஆஃப் பயோஸ்பியர் கேன் பி குரூப் இன்டு 2 மேஜர் கேட்டகரிஸ். ஸோ இந்த பயோஸ்பியர் இந்த உயிர்கோளம் அந்த பூமியை என்னதுன்னா 2 மேஜர் கேட்டகரிஸை சொல்லலாம். ஒன்று வந்து பயோட்டிக் ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர். ஓகேவா? பயோட்டிக் ஃபேக்டர் ஆர் லிவிங் ஆர்கனிசம். லிவிங் ஃபேக்டர்ஸ் பயோட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது
இல்லை அப்படின்னா லிவிங் ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஆல் ஓவர் லிவிங் ஆர்கனிசம். இல்லை மைன்யூட் ஆர்கனிசம்லேருந்து ஹியூஜ் ஆர்கனிசம் எதாக இருந்தாலும் சரி அது லிவிங் ஃபேக்டர் தான் இல்லையா. Abiotic or non-living factors which include all factors like temperature, pressure, water, soil, air and sunlight can affect of ability of organism to survive and reproduce. So இது abiotic factor எல்லாமே இது எல்லாமே abiotic factor. ஸோ இந்த abiotic factor என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு வேலை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயோட்டிக் ஃபேக்டரை அஃபெக்ட் பண்ணும். அந்த சர்வே ஏதாவது ஒரு அதாவது நன்மையாகவும் சரி அது தீமையாகவும் சரி ஏதாவது ஒரு வேலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது. There is constant interaction between biotic and abiotic components in the biosphere, and that makes the biosphere is a dynamic and stable system. So இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பயோட்டிக் ஃபேக்டருக்கும் நான் பயோட்டிக் ஃபேக்டருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பயோஸ்பியர் இப்பையும் டைனமிக்னா ஸ்டேபிளாக அதே மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே வந்து ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா. சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் நான் லிவிங் அண்ட் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த environment are termed as biogeochemical cycle. Some of the important biogeochemical cycles are water cycle, nitrogen cycle, carbon cycle. ஸோ வந்து இந்த பயோட்டிக் அண்ட் நான் பயோட்டிக் ஃபேக்டர் இருக்கு இல்லையா அதுக்கு மிடில் இன்ட்ராக்ஷன் ஆகும்போது நியூட்ரிஷனும் என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ராக்ஷன் ஆகுது இல்லையா. ஸோ வந்து இப்போ சன்லைட் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா போட்டோசிந்தசிஸ் செய்யுது. போட்டோசிந்தசிஸில் ஃபுட்டு என்ன பண்ணுது ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அப்போ அங்கே வந்து அங்கே ஒரு நியூட்ரிஷன் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த நியூட்ரிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பயோட்டிக் ஃபேக்டர் நான் பயோட்டிக் ஃபேக்டர் பிட்வீனில் இருக்குது இல்லையா. மேஜர் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து 3 சொல்லியிருக்காங்க இந்த லெசனில். வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அண்டு கார்பன் சைக்கிள். மேஜர் சைக்கிள், வாட்டர் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள் அண்டு கார்பன் சைக்கிள். ஓகேவா. ஃபஸ்ட்டு வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள். ஹைட்ரோ அப்படின்னாவே வாட்டர்னு தான் அர்த்தம். ஹைட்ரோனா வாட்டர்னு தான் அர்த்தம். Water cycle or hydrological cycle is the continuous movement of water on earth. ஸோ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக எப்படி வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகுது அப்படின்றது அப்படிங்கிறது தான் என்னதுன்னா வாட்டர் சைக்கிள். இன் திஸ் ப்ராசஸ் வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ரிசர்வியர் டு அனதர் பை ப்ராசஸிங் சச் அஸ் எவாபரேஷன், sublimation, transpiration, condensation, precipitation, surface run and infiltration, during which water converts itself to various form like liquid, solid and vapor. So என்னதுன்னா இந்த எவாபரேஷன், சப்ளிமேஷன், டிரான்ஸ்பிரேஷன், கண்டென்சேஷன் இந்த மாதிரி மெத்தடில் ஒவ்வொரு டைமும் இது எப்படி வந்து அது வந்து லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம், வாட்டர் வேப்பராகவும் இருக்கும். வந்து என்ன ஆகுது அப்படின்னா எந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த அப்படியே சைக்கிளிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெசனில் இப்போ பார்ப்போம். ஓகேவா. see the diagram, this is the diagram. ஓகேவா. வாட்டர் சைக்கிள் டயக்ராம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இங்கே சர்ஃபேஸ் வாட்டர் இருக்கா, இங்கே சர்ஃபேஸ் வாட்டர் இருக்குது, இங்கே ஃபுல்லாக சர்ஃபேஸ் வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே இது எல்லாமே சர்ஃபேஸ் வாட்டர் தான். இந்த சர்ஃபேஸ் வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா எவாபரேட் ஆகுது, ஃபுல்லாக எவாபரேட் ஆகுது. இந்த இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த எவாபரேஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு எவாபரேஷன் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சர்ஃபேஸ் வாட்டர் எவாபரேட்டட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எவாபரேஷன். எவாபரேஷன் இஸ் a type of vaporization. எவாபரேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா இது ஒரு ஆவியாதல் அப்படிங்கிறது தான். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா where liquid is converted to gas before reaching its boiling point. அதாவது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இல்லையா. ஸோ அந்த 100 டிகிரி செல்சியஸ்க்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா கேஸாக சேஞ்ச் ஆகிறது தான் இந்த எவாபரேஷன். ஓகேவா. வாட்டர் எவாபரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அண்ட் வாட்டர் பாடிஸ் சச் இஸ் த ஓசோன், சீஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்டு ரிவர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து என்ன ஆகுது இந்த வாட்டர் சைக்கிளில் எவாபரேட் ஆகுது இல்லையா. எவாபரேட் ஆகிட்டு மேலே ஓசோன்லேருந்து லேண்ட் சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே எவாபரேட் ஆகுது. ஓகேவா.
இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். சப்ளிமேஷன் அப்படிங்கிறது பதங்கமாதல் அப்படிங்கிறது. ஓகேவா? பதங்கமாதல் சொல்லுவாங்க. சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, எப்பயுமே 3 டைப் ஆஃப் மேட்ஸ் இருக்குல்ல, ஒரு டைப் ஆஃப் மேட்டர் வந்து இன்னொரு டைப் ஆஃப் மேட்டருக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? சாலிடு, லிக்விடு, அப்புறம் கேஸ் இல்லையா? ஸோ இங்கே சப்ளிமேஷன் அப்படிங்கிறது சாலிட் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா டு ஃபார்ம் அ கேஸ், அதாவது இங்கே இன்டர்மீடியேட் வந்து லிக்விட் இருக்காது, அதுதான் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் இஸ் conversion of solid to gas without passing through the intermediate liquid phase. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, லிக்விட் பேஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக சாலிட்லேருந்து கேஸுக்கு சேஞ்ச் ஆகிறது தான் சப்ளிமேஷன் அப்படிங்கிறது. ஐஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் ஃப்ரம் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் ஆன் mountains get converted to water vapor directly without converting into liquid. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஐஸ் கேப்பு அண்ட் தென் ஐஸ் ஹீட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லிக்விடாக சேஞ்ச் ஆகாமல் என்னவா சேஞ்ச் ஆகுது, அப்படி டைரெக்டாக கேஸாக சேஞ்ச் ஆகிறது தான் வந்து சப்ளிமேஷன் அப்படிங்கிறது. சி த பிக்சர். சப்ளிமேஷன் பாருங்க, இங்கே ஐஸ் ஹீட்ஸ் இது மவுண்டெயின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறது, சப்ளிமேஷன் ஆகுது ரைட்டாக, அப்படியே கேஸாக அப்படியே சப்ளிமேஷன் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ளிமேஷனுக்கு அப்புறம் Transpiration is the process by which plants release water vapor into the atmosphere through the stomata in leaves and stems. தெரியும், டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது பிளான்ட்ஸில் ஸ்டொமேட்டா இருக்கும், அதாவது இலையிலாம் என்ன இருக்குன்னா ஸ்டொமேட்டா இருக்கும். அந்த ஸ்டொமேட்டாவில் என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை ரிலீஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அந்த இடத்துல நிறைய பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வாட்டர் வேப்பர் வந்து அதுவும் கொஞ்சம் என்னது அட்மாஸ்பியரிக் வந்து கலக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் கேஸ் பேஸ் இன்டு லிக்விட் பேஸ் அண்ட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் த எவாப்ரேஷன். Vaporization, அதாவது evaporation. At higher altitude the temperature is low, the water vapor present their contents to form very tiny particles of water droplets. These particles come close together to form clouds and fog. So condensation அப்படிங்கிறது குளிர்விக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர்வித்தல் அப்படிங்கிறது இங்கே வந்து எவாப்ரேட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாட்டர், அந்த மாதிரி இருக்கிற அந்த கேஸ் நிலையை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குளிர்விக்க, அதாவது நிறைய குளிர்ச்சியான காற்று, இல்லைன்னா வந்து ரொம்ப ஹில் ஸ்டேஷன் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இங்கே வந்து அங்கே ரொம்ப ஆல்டிடியூட், அதாவது மிகப்பெரிய உச்சியாக இருக்கக்கூடிய மலைகள், இந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் வந்து என்ன பண்ணால் அங்கே வெப்பம் வந்து குறைவாக, ஆல்ரெடி டெம்பரேச்சர் குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த குறைவான டெம்பரேச்சரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற இந்த வேப்பரைசேஷன் வந்து என்னாகும் அப்படின்னா குளிர்விச்சுட்டு அது குளிஞ்சு போய் என்னாகும் அப்படின்னா நீர்த்து விளையாட ட்ராப்லெட்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஒன்றும் அப்படியே பக்கத்தில் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா க்ளவுட்ஸாகவும் ஃபாகாகவும், அதாவது பனிமூட்டம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிரும். அது கண்டென்சேஷன் அப்படிங்கிறது. சீதா பிக்சர் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே கண்டென்சேஷன் இங்கே இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்கிறதுல இந்த என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குளிர்விச்சதுனால தான் இந்த மாதிரி ஃபாகாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷன் பாருங்க, இங்கே பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரிசிபிட்டேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா மழைப்பொழிவு. ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்றது மழைப்பொழிவு. டியூ டு சேஞ்சஸ் இன் விண்ட் ஆர் டெம்பரேச்சர் கிளவுட்ஸ் கம்பைன் டு மேக் பிக்கர் ட்ராப்லெட்ஸ் அண்ட் போர் டவுன் அஸ் precipitation or rain. Precipitation includes drizzle, rain, snow and hail. ஸோ இந்த ப்ரிசிபிட்டேஷன் அப்படிங்கிறது மழைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ராப்லெட்ஸ்லாம் நிறையா இருக்கு இல்லையா? அதெல்லாம் நிறைய சின்ன ட்ராப்லெட்ஸ்லாம் அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்பைன் ஆகிட்டு பிக்கர் ட்ராப்லெட்ஸ் ஆயிரும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா மழையாக பொழியுது இல்லையா? இந்த ப்ரிசிபிட்டேஷன் வந்து நிறைய, அதாவது ரெயின் வந்து நிறைய வெரைட்டியில் இருக்கும். தட் இஸ் ட்ரிசில்னா தூரல்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி லைட்டாக வரும். அண்ட் தென் ரெயின்,
ஸ்னோ பனியாக வருது, அண்ட் தென் ஹெயில் ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே இந்த ப்ரிசிபிடேஷனோட வகை, ஒவ்வொரு டைமில் வரக்கூடியது. அண்ட் தென் ரன் ஆஃப். as the water pours down, it runs over the surface of earth. Run off water combines to form changes, channels, rivers, lake and end up into seas and oceans. run off அப்படிங்கிறது தலைமையில் வழிந்தோடுது இல்லையா, அதாவது ஆறுகள், குளம், குட்டையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரிசிபிடேஷன், அந்த ப்ரிசிபிடேஷன் ரெயின் வந்து என்னாகும் அப்படின்னா வாட்டர் கீழே வந்துடும் இல்லையா. அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்துடுது. ஸோ அப்போ எல்லாம் நிறைய வாட்டர் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகிட்டு சேனல்ஸ்க்கோ, ரிவர்ஸ்க்கோ, லேக்கோ, அண்ட் தென் சீஸ், ஓசனுக்கோ போகிறது. அது அந்த மாதிரி இருக்கிறது என்னது அப்படின்னா ரன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன். சம் ஆஃப் த precipitated water moves deep into the soil, then it moves down and increase the ground and water level. இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஊடுருவது. இப்போ ப்ரிசிபிடேஷன் வருது, அதாவது மழை வருது. மழை வரும்போது என்ன பண்ணுதுன்னா எல்லா வாட்டரும் வந்து என்னது ஓசோனுக்கோ சீஸ்க்கோ வந்து போகாது இல்லையா. ஸோ அது கொஞ்சம் வாட்டர் என்ன பண்ணுன்னா இந்த லேண்டும் என்ன பண்ணும், சாயிலும் என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இழுக்கிற வாட்டர், அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபர்குலேஷன். ஃபர்குலேஷன் அப்படிங்கிறது சம் ஆஃப் தி precipitated water flows through the soil and pores of fractured rock. அதாவது இந்த எர்த்துக்கு கீழே வந்து என்னதுன்னா நிறைய ராக்ஸ் இருக்கும் இல்லையா. ஃப்ராக்சர்ட் ராக்ஸ் அதாவது உடைந்த ராக்குகள், அதாவது பாறைகள்லாம் இருக்கு இல்லையா. அதன் நடுவில் வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் போகும். அதாவது இந்த ப்ரிசிபிடேட்டட் வாட்டர், ரெயின் வாட்டர் வந்து அந்த பாறை இடுக்குகளில் வந்து உள்ளே போகும். அதுதான் என்னது அப்படின்னா பர்குலேஷன். இப்போ இன்ஃபில்ட்ரேஷனும் ஃபர்குலேஷனும் வந்து ரெண்டும் வந்து ரிலேட்டட் தான், ரெண்டுமே பூமிக்கடியில் போகிறது தான். பட் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது சாதாரண மண்ணில் கூட என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உரியிறது. பட் பர்குலேஷன் அப்படிங்கிறது பாறை இருக்கு இல்லையா, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையோட வெடிப்பான பாறைகள், அந்த சந்தெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வாட்டர் நுழையிறது. அதுதான் பர்குலேஷன் அப்படிங்கிறது. infiltration and percolation are two related but different processing describing the movement of water through soil. ஸோ அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது. பர்குலேஷன் அப்படிங்கிறது பாறையில் வெடிப்புகளில் உள்ள போகிறது. அப்போ இப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா கிணறுலாம் வெட்டினாங்க அப்படின்னா அந்த பாறை சந்திலிருந்து ஊத்தா வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பர்குலேஷன் வாட்டர் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு human impact on water cycle. Major human activities affecting the water cycle on land or urbanization, dumping of plastics waste on land and into water, polluting water bodies and deforestation. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த நீர் சுழற்சினால ஹியூமன் பீயிங் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய அதை வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க, அதாவது அதை நான் வந்து இம்பேக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ என்னென்ன வேலை அப்படின்னா அர்பானைசேஷன் தான் மெயின். அர்பானைசேஷன் அப்படின்னு என்னதுன்னா இப்போ கிராமத்தில் நிறைய பிளான்ட்ஸு, நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அழிச்சிட்டு வீடுகள் கட்டுறது, அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது நகரமயமாதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அர்பானைசேஷன் அப்படிங்கிறது. டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு நிறைய ஓசோனில், சீஸில், லேக்கில், ரிவர்ஸ்லாம் வந்து என்ன த்ரோ பண்ணுறது. அண்ட் தென் வாட்டர் பாடிஸை வந்து பொல்யூட்டட் பண்ணுறது. டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது மரத்தை வெட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எங்கள் மழையே வராமல் போயிடும் இல்லையா. அப்போ மழை வரல அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த வாட்டர் சைக்கிள் வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா. இது எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங் செய்யக்கூடிய இன்ஃபெக்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள். See the diagram again. This is a plant abstract இல்லையா. ஸோ கிரவுண்ட் வாட்டர் ஃப்ளோஸ். இது எவாபரேஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எவாபரேஷனா. அண்ட் தென் இது கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் இது என்ன ஆகும் அப்படின்னா குளிர்விக்கிறது, கண்டென்சேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபோகாக மாறி என்னதுன்னா ப்ரிசிபிடேஷன் ஆகுது, மேலே வருது. ஸோ வந்து அதே இந்த எவாபரேஷன் டைம்லேயே இந்த ஹில் ஸ்டேஷனில் ஆல்டிடியூட் அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து என்னதுன்னா சப்ளிமேஷன் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸோ அந்த இங்கே ப்ரிசிபிடேஷன் ஆன வாட்டர் வந்து டிபோஷன் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து அப்படியே கீழே இறங்குது. ஸோ இங்கேயும் ப்ரிசிபிடேஷன் ஆன வாட்டர் வருது இல்லையா. நெக்ஸ்ட்டு ஸ்னோஃபால் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரன் ஆஃப் வாட்டர். இது வந்து என்னதுன்னா ரெயின் வருது, இந்த ரன் ஆஃப் வாட்டர் ஸ்னோஃபால் இருக்கிறது எல்லாமே ரன் ஆஃப் வருது, அது வந்து லேண்ட் வாட்டர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும், இல்லை அப்படின்னா பர்குலேஷன் ஆயிடும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.